அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல், அரசாங்கம் வழங்கும் கொடுப்பனவு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல், 747 பேர் கைது, நாடாளுமன்றில் வெளிப்படுத்திய அனுர தரப்பு. பேருந்து நடத்துனர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய தடை. யாழ் கொழும்பு புதிய தொடருந்து சேவை வெளியான அறிவிப்பு. அரிசி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, விவசாய அமைச்சு வழங்கிய உறுதி. யாழில் கட்டி வைத்து தாக்குதல் நடத்திய சம்பவம், 5 கைது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம். ஜனாதிபதி சீனாவிற்கு விஜயம். பதிவு செய்யாத வைத்தியர்களுக்கு எதிராக வருகிறது பேரிடி. தொடர்பென விரிவான செய்திகள். அஸ்வசம கொடுப்பனவு பெறாத குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ரூபாய் 6000 கொடுப்பனவு வவுச்சர் வடிவில் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பெற்றோரை இழந்த மாணவர்கள், மாற்றுத்திறனாளி தாய் அல்லது தந்தையுள்ள குடும்பங்களின் மாணவர்கள், சிறுவர் இல்லங்களில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் சிறப்பு காரணங்களால் ஆதரவற்ற பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது. இதேவேளை சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் இருந்து பாடசாலைக்கு செல்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் பிரிவினாக்களில் கல்வி பயில்கின்ற பௌத்த துறவர மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் 6000 வீதம் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. மேலும் நாடளாவிய ரீதியில் உள்ள 10,096 பாடசாலைகளில் மொத்தமாக 300 மாணவர்களை விடவும் குறைந்த மாணவர்கள் கல்வி பயில்கின்ற 6576 பாடசாலைகளில் உள்ள அஸ்வசம நலன்புரி நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத குடும்பங்களில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் குறித்த கொடுப்பனவு வழங்கப்படும். இந்த நிலையில் கொடுப்பனவு வவுச்சர் ஒன்றின் மூலம் வழங்குவதற்கும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அத்தோடு அஸ்வசம நலன்புரி நன்மைகளை பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கும் 6000 கொடுப்பனவு தற்போது அந்த குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை 747 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். குற்றவியல் விசாரணைகள் திணைக்களம், பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயர் நீதிமன்றத்தில் 14 வழக்குகளில் 100 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் அதிவிசேட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் சேனல் 4 ஊடாக வெளியான விடயங்கள் மற்றும் அதற்கு புறம்பான விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அந்த விசாரணைகளின் பின்னர் வெளிப்படுத்தப்படும் உண்மைகளின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இந்த விசாரணைகள் புதிய கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நவம்பர் 11 கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் காலங்களில் பேருந்து பயணத்தின் போது நடத்துனர் மிதிப்பலகையில் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் இந்திகா கபுகொட தெரிவித்துள்ளார். அத்துடன் இனிவரும் காலங்களில் மிதிப்பலகையில் பயணிக்கும் நடத்துனர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்து பயணத்தை முன்னெடுப்பதில் காணப்படும் போட்டித்தன்மை காரணமாக சில நடத்துனர்கள் அவதானமின்றி மிதிப்பலகையில் பயணிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது. இதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் இந்திகா கபுகொட தெரிவித்துள்ளார். கொழும்பு யாழ்ப்பாணத்துக்கு மேலதிகமாக 2 தொடருந்து சேவையினை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக யாழ் கொழும்பிற்கு ஒரேயொரு தொடருந்து சேவை மட்டும் இடம்பெற்று வருவதால் மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி இருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பான பல்வேறு முறைப்பாடுகள் பொதுமக்களினால் என்னிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஆராய்ந்திருந்ததுடன்
போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். எனது வேண்டுகோளுக்கு அமைவாக 15ஆம் தேதியிலிருந்து ஒரு தொடர்ந்து சேவையும் 31ஆம் தேதியிலிருந்து பிறிதொரு தொடர்ந்து சேவையும் ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அரிசி தொடர்பான பிரச்சினைகள் இன்னும் 3 வாரங்களில் தீர்க்கப்படும் எனவும் விவசாய மற்றும் கால்நடை அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தினை விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நெல்லுக்கான உத்தேச விலையை வழங்க அரசாங்கம் துரிதமாக செயற்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் வனவிலங்குகளினால் பயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது. மேலும் கடந்த காலங்களில் பெய்த கனமழையினால் சிறு ஓடை நிரம்பி நெற்பயிர்கள் நாசமாகியுள்ளதாகவும் இதற்கு உடனடி தீர்வு எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரும்புராய் பகுதியில் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வெளியான காணொலியை அடிப்படையாக கொண்டு கோப்பாய் போலீசாரினால் 3 பேரும், யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் 2 பேரும் என 5 நேற்று கைது செய்யப்பட்டனர். கடந்த வாரம் உரும்புராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு வந்த ஒருவர் அந்த பகுதியில் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் வழங்கியிருந்தார். சில தினங்களுக்கு பின்னர் அடிக்கடி நகை உருவியவர்களிடம் வழங்கப்பட்டதா என வெதுப்பகத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் வெதுப்பகத்தில் இருந்த இளைஞர் குழு குறித்த நபரை கட்டி வைத்து தாக்கி காணொலியை வெளியிட்டது. குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ள கோப்பாய் போலீசார் கைதானவர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையில் குறித்த சட்டமூலம் மாற்றியமைக்கப்பட உள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் உத்தரவுக்கு அமைய வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளன. அத்துடன் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் செலுத்திய கட்டுப்படத்தை மீள செலுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் அமைச்சர்களான பிமல் ரட்நாயக்க மற்றும் விஜித கேரத் ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மருத்துவ சபையின் கீழ் பதிவு செய்யாத வைத்தியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகன பண்டார இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், இலங்கையில் பல மருத்துவ முறைகள் நடைமுறையில் உள்ளன. அந்த மருத்துவர்கள் இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்திருக்க வேண்டும். சில மருத்துவ சபைகளில் இந்த பதிவில் சிக்கல்கள் உள்ளன. பதிவு செய்யப்பட்ட மருத்துவ முறைகளை தவிர மாற்று மருத்துவ முறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. சில போலி டாக்டர்கள் இருக்கிறார்கள். இது தொடர்பாக சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பதிவு செய்யாத மருத்துவர்கள் இருந்தால் தெரிவிக்கவும். இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.